எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையலில் ஒரு சத்யா ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறது. மத்தங்காய் வறுத்தெரிசேரி. மஞ்சள் பூசணிக்காய் வச்சுட்டு தேங்காய் வறுத்து சேர்த்து செய்கிற ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற ஒரு ரெசிபி தான் இது. ஓணத்துக்கும் கல்யாணத்துக்கும் எல்லாம் மஸ்ட்டாக செய்கிற ஒரு கறி தான் இது. முன்னாடி நம்ம எரிசேரியோட ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தேன். இது அதிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 கிலோ அளவுக்கு மத்தங்காய் எடுத்துருக்கு. தோல் விதை எல்லாம் மாற்றினதுக்கப்புறம் இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி 4 இல்லை 5 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், தேவையான அளவுக்கு உப்பு. கூடவே வேகிறதுக்கான தண்ணி ஊற்றிக்கோங்க. மத்தங்காய் நல்ல நெய் மாதிரி வேகணும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கருக்குள்ளே போட்டு இது வேக வைக்கக்கூடாது. குக்கருக்குள்ளே போட்டு வேக வைக்கும்போது சில டைம் அதிகமாக வெந்து போயிடும். அதனால இதே மாதிரி ஒரு கடாயில் மூடி வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. இது இங்கே வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு அரைக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். 1/2 கப்பு ஃபுல்லாகவே துருவன தேங்காய் எடுத்துருக்கு. பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் 3 போதும், இல்லை இருந்தால் மீடியம் சைஸாக இருந்தால் 4 பூண்டு எடுத்துக்கோங்க. 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது 3மே சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம மத்தங்காய் மஞ்சள் பூசணிக்காய் வேகலை. ஜஸ்ட் ஒரு டைம் நான் மிக்ஸ் பண்ணி பார்த்துருக்கு. நல்லா நெய் மாதிரி வெந்து தண்ணி கொஞ்சம் வற்றணும். அது வரைக்கும் தீ அட்ஜஸ்ட் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது கரெக்டான அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதில் இன்னும் ஒரு ஐட்டம் கூடி சேர்க்க வேண்டியது இருக்குது. 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச தட்டைப்பயிர், உப்பு போட்டு வேக வச்ச தட்டைப்பயிர் தான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கு. கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காயோட மிக்ஸும் ஊற்றிக்கோங்க. தண்ணி எதுவுமே இப்போ ஊற்ற வேண்டியதில்லை. இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற, தொட்டு சாப்பிட்ற இல்லை எடுத்து சாப்பிட்ற ஒரு கறி தான் இது. ஊற்றி சாப்பிட்றது கிடையாது. அதனால தண்ணி மேக்சிமம் வற்றி கொஞ்சம் பொரியல் மாதிரியும் இல்லை, கறி மாதிரில அந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இந்த வறுத்தெரிசேரி செஞ்செடுக்கிறது. அவியல் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதே ஒரு கன்சிஸ்டன்சி தான் இது இருக்கும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் லோ ஃப்ளேமில் வேகட்டும். ஒரு 4 to 5 நிமிஷம் போதும் மேக்ஸிமம். அதுக்குள்ளே நம்ம வறுக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கு. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் வேணும், வேறு எந்த எண்ணெயுமே எடுக்கக்கூடாது, ஆயில் ஒன்றும் எடுக்கக்கூடாது. கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 2 to 3 வரமிளகாய், கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை தாராளமாக சேர்த்து தீ அட்ஜஸ்ட் பண்ணி தேங்காய் கருகி போகாமல் நல்லா ப்ரௌன் கலராக வறுத்தெடுக்கலாம். இந்த தேங்காய்க்கு இந்த தேங்காய் எண்ணெயில் வறுத்தெடுக்கும்போது அந்த கருவேப்பிலை எல்லாம் சேரும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். தீ அட்ஜஸ்ட் பண்ணணும். தேங்காய் கருகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம கறியோட டேஸ்ட்டு ஃபுல்லாக மாறி போயிடும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இது லோ ஃப்ளேமில் கொதிச்சுட்டு இருக்கிற நம்ம எரிசேரியோட அந்த மிக்ஸுக்குள்ளே ஊற்றிடலாம். இதுவும் போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே அந்த மத்தங்காய் நல்லா வெந்ததுனால பாதி இதுக்குள்ளே மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மேஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் மத்தங்காய் பீஸ் அதில் இருக்குது, ஆனால் ஃபுல்லாக உடையாது. அவ்வளோதான். இதுதான் சத்யா ஸ்பெஷல் வறுத்தெரிசேரி. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.